ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபிஜே அப்போ ஸ்டைல் டிவி. நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்திட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்திட்டு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு 1/4 கப், கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்திட்டு அந்த விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த கூட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு வரமிளகாயை 3 அதையும் சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு இன்னொரு பக்கம் குக்கர் விசில் வந்துருச்சு. அதையே ஆறுனதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு வேக வச்சதை எடுத்து நம்ம தாளிச்சதில் எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது எடுத்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சதை எடுத்து நம்ம சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதித்து எடுத்து விட்டோம்னா சூப்பரான சுவையான புடலங்காய் கூட்டு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்திட்டிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.